சேனல் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு தானா தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு காலையில் நான் வந்து ஒரு 5:30க்கு தான் எழுந்திரிச்சேன். 5:30க்குமே இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிப்போம் தான் நைட்டு படுத்தேன். பால் கொண்டுட்டு இருந்தவங்க பெல் அடிச்சு விட்டாங்க. அதோட 5:30க்கு தான் கரெக்டாக எழுந்திரிச்சிட்டேன். இந்த 5:30லேருந்து இப்போ மணி கரெக்டாக 1:30 ஆமாம் 1:30 வரலையும் நாங்கள் என்னென்ன வேலை செஞ்சோம் அப்படின்னு பார்ப்போமா? நானும் கையிலும் இன்னைக்கு என்னென்ன வேலை செஞ்சுருக்கோம்னு பார்ப்போம் வாங்க. ரொம்பவே ஈஸியாக எப்படியெல்லாம் எதை முன்னாடி செய்யணும், எதை பின்னாடி செய்யணும், எதை கரெக்டாக செய்யணும்னு நான் எப்படி காலையிலேருந்து செஞ்சேன்னு இப்போ பார்ப்போம் வாங்க. காலையில் எழுந்திரிச்சி பண்ணிக்கிறேன். காலையில் எழுந்திரிச்சோடனே காப்பி போட்டு குடிச்சிட்டு வாசல் கொட்டி குழம்பு போட்டு காப்பி போட்டு குடிச்சிட்டு என்னென்ன இல்லைன்னு சொன்ன கையில் அடமாவு இட்லி மாவு இது 4 தானா? இது 4. அப்புறம் அதிர்ஷ்ட மாவு ரெடி பண்ணோம்ல, அதிர்ஷ்ட மாவு எல்லாமே எழுந்திரிச்சு கையில் எழுந்திரிச்சு காப்பி குடிச்சிட்டு எல்லாத்தையும் இதை அளந்து கொடுத்துட்டாங்க. எடை போட்டு எல்லாத்தையும் வச்சுட்டாங்க. எல்லாத்தையும் காலையில் 6 மணிக்கே ஃபஸ்ட்டு வெயிலில் காய வைக்கிட்ட காலை வேலையாக முடிச்சிடுவேன். அதேமாதிரி பரவாயில்ல போகிறதுக்கும் காலை வேலையாக முடிச்சிடுவேன். டக்குன்னு என்ன செஞ்சால் எல்லாத்தையும் ஊற வச்சு எல்லாம் 2 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. எல்லாமே 2 மணி நேரம் ஊற வைக்கணும். அதனால ஒரு எல்லாத்தையும் அளந்து வச்சாங்க. எல்லாம் ஒரு 2 மணி நேரம் நல்லா அலசிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சோம். அந்த 2 மணி நேரம் ஊறுறதுக்குள்ளே என்ன செஞ்சோம்னா, என்னென்ன கையில் செஞ்சோம்? முறுக்கு, சீப்பு முறுக்கு, தட்டை, அதிர்ஷ்டம் 4 செஞ்சோம். கொஞ்சம் தான் செஞ்சோம். ஒரு முறுக்கு ஒரு 2 கிலோ, தட்டை ஒரு 2 கிலோ, தட்டை 1 கிலோ, அதிர்ஷ்டம் 1 கிலோ, சீப்பு முறுக்கு 1 கிலோ, இவ்வளோ தாங்க செஞ்சோம். அந்த 2 மணி நேரம் அது ஊறத்துக்குள்ளே இதை செஞ்சு முடிச்சுட்டு டக்குன்னு போய் அதெல்லாம் மறுபடியும் இன்னொரு கழுவிட்டு மறுபடியும் எல்லாத்தையும் வடிகட்டிட்டு வரிசையாக கொண்டு வாசலில் காய வச்சோம். இப்போ வாங்க பார்த்துருவோம். இது வந்து முளைக்கட்டிய பயிர். இது இன்னைக்கு ரெடி பண்ணலங்க. இது 2 நாளாவது காஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னொரு ஷிஃப்ட் உடச்சிருக்கேன், அதையும் காமிக்கிறாங்க. இது வந்து அடமாவு சூப்பராக ஒத்தையாக காஞ்சிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் காய வைக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு காய வச்சிடணுங்க. அப்புறம் வந்து இது வந்து வடை மாவு, சூப்பரான வடை, ரெடிமேடு வடை மாவு. இதெல்லாம் மஞ்சள், இதெல்லாம் சும்மா நம்ம வாங்கிட்டு தான் வெயிலில் கொட்டி விடுறது தான் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து இட்லி மாவுக்கு கழுவி காஞ்சிக்கிட்டு இருக்கு. இது இந்த மாவுக்கு இது உளுந்து காஞ்சிக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே இப்போ இன்னைக்கு சரக்காக காஞ்சிட்டு நாளை காய வச்சோம்னா சூப்பராக கொண்டு அரைச்சிட்டு வந்துடலாம். வெயிலில் நிற்க முடியலங்க. ஆமாம். அப்புறம் இதெல்லாம் நேற்று அக்கா வீட்டிலேருந்து கொண்டு வந்தது. நிலையில் வதங்கிட்டு அந்த சைடு கருவேப்பிலை வதங்கிட்டு. அப்புறம் என்ன செஞ்சேன்னா பயிர், இது வந்து 2 மணி நாளைக்கு முன்னாடி முளை கட்டி வச்சுருந்தது. இதை இப்போ காலையில் இப்போ தான் உடைச்சேன். கொஞ்சோண்டு 1 கிலோ பார்சல் போடணுன்னாங்க. அதை ஒண்டி புடச்சி கொடுத்துட்டு மிச்சத்தை அப்படியே மூடி வச்சுட்டேன். இது இப்போ குளிச்சாச்சு. இனிமேல் நாளைக்கு தான் புடப்பேன். அப்புறம் என்ன செஞ்சுருக்கோங்க வாங்க பார்க்கலாம். ஏன் மாமா சாப்பிட போயிட்டாங்களா? ஆமாம். இது போட்டிகிட்டே இருந்தாங்க. அதுக்குள்ளே 4 8 மணி 1:30 ஆகிட்டு அதெல்லாம் அவங்க சாப்பிட போயிட்டாங்க. இது எல்லாமே போட்டது காலையில் போட்டது எல்லாமே இப்போ பார்சல் போட்டாங்களா? இது எல்லாமே பபுள் ட்ராப் சுற்றி, இதுலேயும் பபுள் ட்ராப் சுற்றுவாங்க, இது சுற்றுவாங்க, சுற்றி கம்ப்ளீட்டாக போட்டு விட்டுருவாங்க. அதிர்ஷ்டம்லாம் அருமையாக இருக்கும். இது இப்போ சாப்பிட்டுட்டுன்னா அவங்க மிச்சத்தையும் போட்டுருவாங்க. அப்புறம் இது எல்லாமே இப்போ மாவு ஐட்டம் எல்லாமே பாக்கெட் போட்டுருக்காங்க. இது எல்லாம் இன்னைக்கு போகிறது. இதெல்லாம் 1/2 கிலோ 1 கிலோ. இதெல்லாம் இது வந்து காம்போ ஆஃபர். 100 கிராம் 200 கிராம் அந்த மாதிரி இது. அவ்வளோதாங்க இன்னைக்கு வேலை வந்து காய் போடாமா? அவ்வளோதாங்க. இப்போ மணி 1:30 மணிக்குள்ள காலையில் 5:30லேருந்து 1:30 மணிக்குள்ள இவ்வளோ வேலையும் நாங்கள் பார்த்துருக்கோம். சமைச்சது இதுக்கு இடையில என்ன செய்வோம்னா, கடையில் கரெக்டாக 11 மணிக்கு இங்கேருந்து டீ வேணும், கடைக்கு டீ போட்டு கொடுக்கணும். அதையும் போட்டு குடித்தோம், அதையும் போட்டு கடைக்கும் கொடுத்துருக்கோம். அப்புறம் நீங்கள் என்ன மத்தியான சமையல் பண்ணிட்டு அதையும் பார்த்துருவோம் வாங்க. இப்போ எங்கள் வீட்டுக்காரங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எங்கள் பையன் சாப்பிட்டுட்டு போய் படுத்துட்டாங்க. இப்போ வந்து சாப்பாடு என்ன அப்படின்னா சுட சுட சாதம்
அப்புறம் இன்னைக்கு முருங்கைக்கீரை கொண்டுட்டு வந்தேன்னா அந்த முருங்கைக்கீரையை போட்டு அருமையான ஒரு கைனி சாறு இந்த வெயிலுக்கு சூப்பராக குழு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் கெட்டியான தயிர். அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்கா வீட்டிலேருந்து நேற்று கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய்லாம் போட்டுருந்தேன். இதில் இப்போ என்னென்ன போட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய், முருங்கைக்காய், தக்காளி, வெங்காயம் போட்டு ஒரு இந்த கைனி சாருக்கு இது தொட்டுக்கிட்டு சாப்பிட சூப்பராக இருக்குங்க. மற்றபடி முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாமே வச்சுருக்கேன். நாளைக்கு செவ்வாய்க்கிழமையா, நாளைக்கு இந்த உச்சியாக்க முடியாதா, நாளைக்கு சாம்பார் வச்சுக்கணும், அருமையான சாம்பார். இதையும் செஞ்சு முடிச்சாச்சுங்க. எவ்வளோ தாங்க, நான் 1:30 மணிக்குள்ளே 6 எத்தனை மணிக்கு 5:30லேருந்து 1:30 5:30லேருந்து 1:30 மணிக்குள்ளே நாங்கள் இந்த வேலையை கம்ப்ளீட்டாக இப்போ முடிச்சிட்டோம். இப்போ மாவு ஐட்டம் எல்லாமே போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் வத்தலோட ஒவ்வொன்று இருக்குது, அதையுமே ஒரு 2 மணிக்குள்ளே போட்டுருவோம். 2 மணிக்குள்ளே பெட்டியெல்லாம் பேக் பண்ணிடுவோம். பேக் பண்ணால் அவங்க 3 மணிக்கு தான் வருவாங்க, ஆட்டோ வரும், அதில் அவங்க எடுத்து விடுவாங்க. அதுக்கு மேலே நாங்கள் ரெஸ்ட்டு ஒரு 2 மணிலேருந்து ஒரு சாயந்தரம் ஒரு 5 மணி வரையும் எல்லாம் படுத்துருவோம். தூங்க மாட்டோம், சும்மா படுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு கையில் செல்லு பார்ப்பாப்ல, ரிப்ளை பண்ணுவாப்ல, வர்ற இதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணிட்டு இருப்பாப்ல. நான் பக்கத்தில் படுத்துருக்கோம், அவ்வளோதான். எங்கள் வீட்டில் ரெகுலராக நாங்கள் பார்க்குற வேலை. நீங்கள் மட்டும்தான் எல்லா வேலையும் பார்த்தீங்களா? கையில் என்ன செஞ்சுன்னு கேட்டாங்க. கையில் நானும் சேர்ந்து தாங்க செய்வோம். முறுக்கு புளிஞ்சோம்னா கையில் புளிஞ்சு கொடுப்பாப்புல, நான் போட்டு எடுப்பேன். சீப்பு முறுக்கு செஞ்சோம்னாலும் நான் எங்கள் வீட்டுக்காரவங்க கையில் 3 பேர் தான் செஞ்சுட்டு போய் போட்டு எடுப்போம். எல்லாமே நாங்கள் 3 பேர் தான் செய்வோம். பெட்டி போடுறது பண்ணி அவங்க 2 பேர் தான் போடுவாங்க, நான் போக மாட்டேன். அந்த பெட்டி போடுற கேப்பில் நான் என்ன செய்வேன்னா சமைச்சு முடிச்சிடுவேன். கடைக்கு டீ போட்டு கொடுத்துட்டு இவங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு சமைச்சு முடிச்சிடுவேன். இப்படி தாங்க நம்ம வேலை ஈஸியாக பார்க்கணுன்னா நான் எப்படி இன்றைக்கி நான் உங்களுக்கு சொன்னனோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக செய்வேன். இதே மாதிரி நீங்களும் பார்த்து வேலையை போட்டு பின்னிக்கிட்டு கிடக்காம ஈஸியாக நான் செய்கிற மாரி செஞ்சீங்கன்னா டக்கு டக்குன்னு வேலை முடியும். இதே மாதிரி நாளைக்கு என்ன செய்யலாம் என்னன்னு நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். இப்போ சாயந்தரம் என்ன செய்யணும்னா, அன்றைக்கி ஆடி பூரமா எங்கள் பொண்ணூட்டில் வாழாச்சேரியில் ஒரு இது மண்டாபடி ஒன்று இருக்குது, காளியம்மன். எங்கள் பொண்ணூட்டு மண்டாபடி தான் அன்றைக்கி. அங்கே போயிடுவாங்க. இப்போ கையில் விஜயெல்லாம் மத்தியானம் வேலையை முடிச்சுட்டு அங்கே கிளம்பிடுவாங்க. நம்மளுக்கு இதெல்லாம் வாசலையெல்லாம் நிறையா காய்டா, அதெல்லாம் எடுக்கணும், போகணும், வரணும். அதெல்லாம் நாங்கள் 2 பேரும் போட, அவங்க 2 பேரும் தான் போகிறாங்க. அதிரச மாவுக்கும் ஊற வச்சேனா காலையிலே, அதையும் போய் இடிச்சுட்டு வந்தாங்க. இடிச்சுட்டு வந்தோன்னா அதையும் டக்குன்னு அதுக்கு தேவையான வெல்லம் போட்டு ஏலக்காய் போட்டு பாவு நிறுத்தி சூப்பராக அதிரசமாவும் ரெடி ஆகிடுச்சு. அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இது 2-3 நாள் இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னா நாளைக்கு 4 வச்சுலேருந்து 3ஆவது நாள்லேருந்து தட்டலாம். 3ஆவது நாள் 5ஆவது நாள் அது மாதிரி தட்டலாம். இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு வேணாலும் வச்சுக்கலாம், பயப்படாமல். சூப்பராக இருக்கும். கைப்படாமல் வச்சுக்கணும். இந்த மாதிரி ஸ்பூன் போட்டு எடுக்கணும். ஸ்பூன் போட்டு எடுக்கணுங்கன்னா கைப்படாமல் இருந்தீங்கன்னா நிறைய பேர் அதிரசம் மாவும் வாங்குவாங்க. அதிரசம் நிறையா போகும். மாவெல்லாம் கூட இங்கே கம்மியாக தான் போகும், அதிரசம் தான் நிறையா போகும். அவ்வளோதாங்க நம்ம வேலை. இன்றைக்கி நம்ம காலையிலேருந்து என்னென்ன வேலை செஞ்சுட்டு பண்ணி எல்லோரும் பாருங்கள் எப்படி செஞ்சேன்னு அதையும் கமெண்டில் சொல்லுங்கள்.